வேதம் புதிது என்ற திரைப்படம் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் இதுதான். எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி வெற்றி படமும் சத்யராஜின் ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படம் தான். நடிகர் சத்யராஜின் ஆரம்ப கால படங்களில் இருந்து இன்று வரை வந்த படங்கள் வரை அவர் எம்ஜிஆரின் பெயரை இழுக்காமல் இருந்ததில்லை. நடிகர் சத்யராஜ் நடிக்கும் படங்களில் ஒரு காட்சியிலாவது எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி விடுவார். நடிகர் சத்யராஜ் நடித்த மாமன் மகள் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரை போல் வேடமிட்டுதான் தன் தியேட்டரின் படப்பெட்டியை எடுத்து வருவார் சத்யராஜ். இப்படி எம்ஜிஆரை உண்மையாக நேசித்த உண்மையான பக்தன் சத்யராஜுக்கு எம்ஜிஆர் கொடுத்த பரிசாவது எம்ஜிஆர் பயன்படுத்திய கர்லா கட்டை. எம்ஜிஆர் கொடுத்த அந்த கர்லா கட்டையை புதிய வானம் என்ற திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பார் சத்யராஜ். இப்படி தன் வாழ்க்கையின் எல்லாமும் எம்ஜிஆர் என்றிருந்த தன் சீடன் சத்யராஜ் நடித்த படத்தை தான் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக பார்த்திருக்கிறார். நடிகர் சத்யராஜ் நடித்த ஜல்லிக்கட்டு படவிழாவில் தான் கடைசியாக கலந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரின் உண்மையான பக்தன் சத்யராஜுக்கு இயற்கையாகவே கிடைத்த அங்கீகாரம் இது என்றே சொல்லலாம். சத்யராஜ் நடித்த வேதம் புதிது என்ற திரைப்படம் சென்சாரில் மாட்டி தவித்தது. ஆனால் அதற்கு முன்பே பிரிவியூ தியேட்டரில் அந்த திரைப்படத்தை பார்த்த எம்ஜிஆர் நடிகர் சத்யராஜை கட்டித்தழுவி பாராட்டியது குறிப்பிடத்தக்கது.